பாஜகவின் ஆள் பிடிக்கும் பார்முலா தமிழ்நாட்டில் எடுபடாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறையின் நடவடிக்கை மூலம் திராவிட மாடல் அரசை துரும்பளவும் அசைத்து பார்க்க முடியாது எனவும் அவர் கூறியுள்ளார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விடுத்துள்ள அறிக்கையில், அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கிலேயே உச்சநீதிமன்றத்தால் கடும் கண்டனத்தை எதிர்கொண்ட அமலாக்கத்துறை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கேள்விக்கு ஆளாகியிருப்பதாக காட்டமாக தெரிவித்துள்ளார். மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் தமிழ்நாடு அஞ்சாது என்பதை அறியாத ஆதிக்கவாதிகளின் அராஜக நடவடிக்கைக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாஜகவின் அடியாளாகவும் அதன் குற்றங்களுக்கும் அமலாக்கத்துறை துணை போவது நாட்டுக்கு நல்லதல்ல என்றும் அவர் சாடியுள்ளார். அமலாக்கத்துறையால் வழக்குகள் பதியப்பட்டவர்கள் பாஜகவில் இணைந்ததும் அவர்கள் மீதான நடவடிக்கை நின்று விடுவதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ரகுபதி, இந்த ஆள் பிடிக்கும் பார்முலா தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மருத்துவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கி திவாரி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்று கைதானதை சுட்டிக்காட்டியுள்ள அமைச்சர் ரகுபதி, அமலாக்கத்துறையை புனிதமான விசாரணை அமைப்பாக காட்டி வந்த பாஜகவின் பிம்பம் தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக துடைத்தெறியப்பட்டது என குறிப்பிட்டுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.